உனக்கு விருப்பம் இருந்தால் அவங்க 2 பேரை பார்த்து, இந்த சபையில் நான் என்ன செய்யணும், இந்த சபை மூலமாக நான் என்ன செய்யணும், இந்த சபையில் நான் என்ன செய்யணும். ஏன்னா தம்பி 5 பிரான்ச் உனக்கு கொடுக்க போகிறாரு. இன்னும் 2 இயர்ஸில் உனக்கு 3 பில்டிங் கொடுக்க போகிறார் ஆண்டவர். ஒரு மாலில் கூட ஒரு பில்டிங் உனக்கு கொடுக்க போகிறார் ஆண்டவர். இவருக்கு கொடுக்குறார். நீ கூட சேர போறியோ சேராமல் இருக்கிறதோ, இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ. பி அ டீம் பிளேயர். 2 நிறையா விடுறார். 2 ஆட்களை போனால் போவாங்களா? ஏங்க நான் கொஞ்சம் பேரை இஸ்ரேலில் கூப்பிட்டு போனேங்க, வெள்ளைக்காரங்க. ஒரு ரூமில் 2 பேர் போட்டாங்க. 2 பேர் ஒரு ரூமில் இருக்க மாட்டாங்கண்ணா. ஐ கான் பி வித் ஹர் இன் த சேம் ரூம். அப்போ என்ன பண்ணுறது? நான் சொல்லிட்டேன், அப்போ வெளியே போய் படுத்துக்க மாட்டேன். வெள்ளைக்காரன்னா நம்மளுக்கு கலர்லாம் பிடிக்காது. யூ டோன்ட் வாண்ட் டு பி தேர், கோ ஸ்லீப் அவுட் சைட். ஐ டோன்ட் லைக் டு யூஸ் த சேம் ஷவர் ஷீ இஸ் யூஸிங். சரி, உன் ஷவர் நீ பெட்டியில் கூட இருக்கும். You should have brought your own shower. Brother, you don't understand. நான் சொன்னேன், ஒரு வாயை மூடு. ஒரு வாரம் ஒருத்தர் ஒன்றால் நேசிக்க முடியலன்னா அப்புறம் என்ன? ஆனால் எல்லாம் ஊழியக்காரங்க சர பர வாயை மூடு. பியா டீம் பிளேயர். 2 அந்த 2 பேர் இணைஞ்ச பிறகு தான் அந்த பந்தை வைக்கிறாரு. இப்படி லாஸ்ட் ஒன், பி அன் அச்சீவர். பி அன் அச்சீவர். மனுஷர் செய்ய முடியாததை ஆண்டவர் இந்த நரிமணமாக வைக்கிறார். அந்த நரிமணமாக வைக்கிறார். Can somebody softly play the keyboard? ஆரம்பி சகோதரியே ப்ளீஸ். நான் நேற்று கூட இதெல்லாம் பேசல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் வர்றாங்க. பாஸ்டர் அன்பாக இருக்கிறாரு, பாஸ்டர் மனைவி பேர்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. உனக்கு நிலம் கிடைக்க போகுது, அவனுக்கு பிள்ளை கிடைக்க போகுது, எல்லாம் சொல்கிறாங்க. தப்பே கிடையாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, நான் இன்னும் வேறு எதாவது செய்யணுமா ஆண்டவரே, நான் இன்னும் எதாவது செய்யணுமா ஆண்டவரே. யுக்ரைன்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க. 6 மாதம் முன்னால் டிக்கெட் போட்டாங்க. நான் ஜோமன ஆண்டவர்கிட்ட, போரை நிறுத்திடுங்க ஆண்டவரே, போரை நிறுத்திடுங்க, நான் போகிறேன். ஆனால் போர் நிற்கலைங்க. நான் ஏர்போர்ட்டில் உட்காந்து காஃபி அடிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவரே ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுங்க ஆண்டவரே, அந்த ஃப்ளைட்டை டிலே பண்ணுங்க. எனக்கு போக இஷ்டம் இல்லை ஆண்டவரே, எனக்கு போக இஷ்டம் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறேன், அது வின்டர், -18, இவ்வளோ ஸ்னோ. 2வது, நான் யுக்ரைன் டைரெக்டாக போக முடியாது. ருமானியாவில் போய் இறங்கி, ருமானியாவிலேருந்து மால்டாவான ஒரு ஊருக்கு போய், அங்கேருந்து யுக்ரைன் 650 கிலோமீட்டர் காரில், 3 இமிக்ரேஷன். வேணாம் ஆண்டவரே, வேணாம் சொன்னார். இங்கே என்னடா பண்ணுறார்? ஆண்டவரே காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், ஐம் ஹேவிங் காஃபி, ஸ்டார்பக்ஸ். மூஞ்ச பாரு, குப்பையில் போட்டு போய் நின்றுனார். லெட் மீ ஃபினிஷ். முடியாது. நான் போனேங்க, என் பட்டியை வச்சேன். அந்த க்ரூ சும்மா கேட்டேன், வேர் ஆர் யூ கோயிங்னா? ஏன்டா இவன் இப்படி கேட்குறா? என்ன டிக்கெட்டில் இருக்குது, யாசின்னு ஒரு ஊர் ருமானியாவில். ஐம் கோயிங், யூ லுக் அட் மை டிக்கெட். எனக்கு கொஞ்சம் எரிச்சல். வேர் ஆர் யூ கோயிங்? ஐம் கோயிங் டு யுக்ரைன். யூ கோயிங் டு யுக்ரைன்? Why are you going to Ukraine? I'm a preacher, I'm a pastor. ஒன்ன சொன்னா, I'm a believer. You're going to Ukraine now? Yeah, I'm going to Ukraine now. Be careful. அப்புறம் பார்த்தா சீட்டு ஏதோ 14B 15B. You need a very good seat. நேராக ஃபர்ஸ்ட் கிளாஸில் போட்டா. அங்கே நான் போய் இறங்குறேங்க யாசியில். என்னை கூப்பிட வர்றவங்க வர முடியல. ஏன்னா they did not get, they had to come from Ukraine. அவனை வெளியே விடல. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்களால் வர முடியல. நான் உட்காந்துருக்கேன் ஏர்போர்ட்டில். நான் ஒருத்தர் உட்காந்துருக்கேன், யாருமே தெரியாது. ருமானியில் யாருங்க தெரியும்? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இப்படி மானத்தை வாங்கிட்டீங்களா ஆண்டவர்? 10:30 மணிக்கு வர்றான். நாங்கள் we are going to shut the airport. வெளியே போ. Can I wait? No.
அவ்வளோ ஸ்னோ வெளியே. நான் வெளியே வந்தேங்க, நான் நிற்கிறேன். டாக்ஸிக்காரங்களும் சொல்கிறேன், இந்தியன் இந்தியன், பாகிஸ்தானி பாகிஸ்தானி, பங்களாதேஷ் பங்களாதேஷ். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க கையில் காசு? where do you want to go, where do you want to go, where do you want to go தெரியாது. என்ன வந்து அவங்க கூட்டு போகணும். திடீர்னு ஒருத்தர் வந்தாங்க, ஆண்ட்ரே, are you Peter Kumar? Yes. You have to go to Ukraine? Yes. Where are you staying tonight? Don't know. You don't know where you're staying? No. Any hotel? Why any hotel? You don't know? Don't know. சாப்பிட்டியா? சாப்பிடல. வண்டியில் ஏறு. அவன் வாட்டுக்கு கொண்டு போனான் சாப்பாடு. முடிச்சு கேட்டான், எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது, தூங்குறியா? அவன் கொண்டு போய் விட்டான். ராத்திரி 1 மணி வரைக்கும் அவன் கூட பேசிக்கிட்டு இருந்தான். அவன் சொன்னான், நாளைக்கு போகாத, இன்னொரு நாளைக்கு ஏறு. யோர் சச் அ பிளெஸ்ஸிங், யோர் சச் அ பிளெஸ்ஸிங், யோர் சச் அ பிளெஸ்ஸிங். ஏங்க ப்ளீஸுங்க, நம்ம ஒரு கால் எடுத்து வச்சா அவர் 10 அடி வர்றார், அவர் 10 அடி வர்றார், அவர் 10 அடி வர்றார். அங்கே வெளியே வந்து -18. இவன் ரூமில் தர கூட ஹீட்டடுங்க. தர 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அப்படி இருக்காது. காலையில் வந்தான், அவன் தான் கொண்டு போய் விட்டாங்க பார்டரில். அதுக்குள்ளே அவங்க வந்தாங்க. 3 இடத்துல என் பெட்டி ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ட்ரக்ஸ் ஏதாவது வச்சுருப்பேன், கன் ஏதாவது, ஏன்னா நம்ம முடிய சரி கிடையாது. கடைசியில் நான் சொன்னேன், யுக்ரைனியன்கிட்ட சொன்னேன், ஐம் அ பாஸ்டர், ஐம் அ ப்ரீச்சர். இப்படி சலாம் அடிக்கிறான். யூ ஷுட் ஹவ் டோல்ட் தட் பிஃபோர். சோல்ஜர்ஸ் சண்டை போடுற இடத்துக்கு நான் போனேங்க. அழுதாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நான் உயிரோடு இருப்பேனா சாக போகிறேனா? நான் உயிரோடு இருப்பேனா நான் சாக போகிறேனா? எவ்வளோ அம்மாமார் வந்து என்னை கட்டி பிடிச்சி சொன்னாங்க, என் பையன் அந்த சண்டை போட்டுட்ருக்கான், நான் அவனை பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா? ஏங்க அப்படியா நம்ம கஷ்டப்படுறோம்? அப்படியே கஷ்டப்படுறோம், அப்படியே கஷ்டப்படுறோம். அப்படி உயிரை கொடுக்குறாங்கல்ல சார், அப்படி உயிரை கொடுக்குறாங்கல்ல. அந்த சோல்ஜர்ஸில் கேட்டேன், உனக்கு என்னடா ஆசைன்னு? என்ன ஆசைன்னு? இன்னைக்கு போட போகிறேன், நான் நாளைக்கு போட போகிறேன். இதில் வேறு தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். ஒவ்வொருத்தருக்காக நான் பண்ணும்போது ஒருத்தருங்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், உன் கையில் ஒரு குழந்தைய பார்க்குறேன்ப்பா, உன் மனைவியோடு நீ இருக்கிறத பார்க்குறேன். அவ்வளோ சத்தமாக அழுதான், அவ்வளோ சத்தமாக அழுதான். ஏன்டா ஆடுறேன்னா, இல்லைண்ணே நான் சண்டைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என் மனைவி அப்போ தான் கர்ப்பம் தெரிச்சான். நான் சொல்லிட்டேன், என்னை நீ பார்க்க மாட்டேன்னு, என்னை நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிறீங்க என் கையில் குழந்தை இருக்குது, என் மனைவியோடு இருக்கிறேன்னு. ஆனால் நான் எப்படி என்னென்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? முட்டாள்தனமாக ஏதாவது செய்யாத, லூஸ்தனமாக அவன் பார்த்துக்கோ. அப்போ இப்படியோ மக்கள் இருக்காங்கங்க, இப்படியோ மக்கள் இருக்கிறாங்க. அருமையான சகோதரி சகோதரியே, சிம்சோனுக்கு ஆளே கிடைக்கலங்க, ஆளே கிடைக்கல. அவன் பார்த்தான், ஆள் வரலன்னா சரி, நரி போதும், நரி போதும், நரி போதும், நரி போதும். தயவு செய்து நீ இந்த சபையில் உள்ள ஆள்னா அவங்ககிட்ட வந்து கேளுங்க, ஐயா எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு வியாபாரம் இருக்குது, நான் நிலம் வாங்குகிறேன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், எனக்கு பொண்ணு பிறக்கணும், அதெல்லாம் தேவை. ஆனால் ஒரு கேள்வி கேளுங்க, ஆனால் நான் நரி இல்லை, நான் நரி இல்லை, நான் உங்களோடு நிற்கிறேன். என்ன செய்யணும் ஆண்டவர்? இந்த சபை, இந்த சபை வளர்ச்சி, இந்த சபை வளர்ச்சி, இந்த சபை வளர்ச்சி. நான் நாளைக்கு போகிறேன் சார், நான் இந்த சபை ஆள் கிடையாது. ஒரு காரியம் சொல்ல சொன்னார், நல்ல கவனி. இந்த சபையில் உன் வேர் இருந்துச்சுன்னா, இந்த சபையில் உன் கனி இருந்துச்சுன்னா 3 காரியம். நம்பர் 1, ஒரு மாதத்தில் குறைந்தபட்சம் 2 பேரை கடவுள் கொண்டு வரணும். நீ தெரியாதுன்னு சொல்லாதீங்க, தெரியாதுன்னு சொல்லாதீங்க, தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. 2 பேர், 2 பேர், 2 பேரை கடவுளுக்கு கொண்டு வாங்க. கடவுள்லன்னா அவங்க நரகத்துக்கு தான் போக போகிறாங்க. அது நல்லா தெரியும் நமக்கு, நமக்கு தெரியும். என் பையன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான், என் மச்சனன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான், என் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் வேணாம், அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம். 2 ஆத்மா. இன்னொன்று, குறைந்தபட்சம் 3 பேருக்கு சுகம், 3 பேருக்கு. படிங்க,
படிங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டிலே நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உங்கள் வீடை சுற்றி ஜெபம் பண்ணலாம். சர்ச்சுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. விதைக்கிறீங்க இல்லையா, விதைக்கிறீங்க இல்லையா, விதைக்கிறவங்க அறுக்கணும், விதைக்கிறவங்க அறுக்கணும், விதைக்கிறவங்க அறுக்கணும். அப்போ நீ அறுக்க நீ தயாரானா சொல்லுங்கள், அறுக்க தயாரானா. இன்னொரு தடவை சொல்லுங்கள். 3 மாதத்தில் இப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைலேருந்து 15% கூட நீ காணிக்க கொடுக்கணும். 15 அது பெற்றுக்கொள்ளலைன்னா கொடுக்க முடியாது, பெற்றுக்கொள்ளலைன்னா கொடுக்க முடியாது. பெற்றுக்கொள்ளுவேன், அதுலேருந்து கூட்டி கொடுப்பேன். பெற்றுக்கொள்ளுவேன், அதை விட கூட்டி கொடுப்பேன். ஆண்டவர் கொடுக்குறவர் கணக்கு போட்டு கொடுப்பாரா, கூட்டி கொடுப்பாரா? கூட்டி கொடுப்பார் இல்லையா? அப்போ கொடுக்க வைங்க. அது உங்கள் விதையில் இருக்குது. அந்த விதை சும்மா காசை போடாதீங்க, சும்மா காசை போடாதீங்க. அவருக்கும் அவர் மனைவிக்கும் நீங்கள் கொடுக்கல. ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய தரிசனம். நேற்று அவர் சொன்னார், ஒரு சேனையை எழுப்பிக்கிட்டு இருக்கேன்னார். ஒரு சேனை, அவர் சேனைக்காக காத்திருக்காத நரிக்கிட்ட போயிடும். நிறைய நரி வரும். ஏன்னா ஆட்கள் வரவே, நானும் இங்கே எவ்வளோ தேசத்துக்கு போகிறேன், எவ்வளோ பேரை கேட்டிருக்கேன், வாடா வாடா வாடா, ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போவா, ஏர்போர்ட் கூட்டு போ. இல்லை மச்சான், என் ஃபேமிலியில் இந்த ப்ராப்ளம், என் ஆஃபீஸ், இதை சொல்கிறதுக்காக என்னை ஏர்போர்ட்டுக்கே கூப்பிட்டு போவாங்க. வா, நெக்ஸ்ட் டைம் பிரதர், நெக்ஸ்ட் டைம். வாழ்க்கையை வீணடிக்காதீங்க, வாழ்க்கையை வீணடிக்கிறது ஆண்டவர் அதையும் பார்ப்பார். ஒருத்தர் உட்கார்ந்து எவ்வளோ போடுறேன்னு பார்க்குறாருன்னா, காசு அவர் பார்த்துருக்கவே மாட்டார். தம்பி சொன்ன மாதிரி எதை பார்த்துருப்பார்? காசு அவர் பார்த்துருக்கவே மாட்டார். இதுதான். அதனால் நம்மளெல்லாம் கண்களை மூடுவோம். எல்லோரும் கண்களை மூடுங்க. ஒன்றே ஒன்று, ஒரு மாதத்தில் 2 ஆத்துமா, 3 பேருக்கு சுகம். 3 மாதம் கழிச்சு நான் பெற்றுக்கொள்றதுனால, நான் அதிகமாக பெற்றுக்கொள்றதுனால, ஒரு விதை 30, 60, 100. நீங்கள் கொடுக்குற காசில் அவங்களும் வீடு கட்ட முடியாது, நானும் வீடு கட்ட முடியாது. அவங்க இன்னும் அதிகமாக வல்லமையான ஊழியம் செய்வாங்க, இன்னும் அநேகரை தொடுவாங்க. எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் 4 தேசத்துக்கு போவோம். வியட்நாம், கம்போடியா, மியான்மார். அதெல்லாம் கஷ்டம். நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்றது இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க, இலவசமாய் கொடுங்க. அப்போ நீங்கள், அண்ணா நான் நரி கிடையாது, நான் நரியா இல்லை, நான் ஒரு ஆள். இந்த தரிசனத்துக்கு, இந்த சபையுடைய தரிசனத்துக்கு அவங்களோட நான் நிற்பேன். 300 பேர் போதுங்க, 300 பேர். கிடியன் கிட்ட சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே வேணாம்ப்பா, 300 வச்சுக்கோ, 300 நரி. நான் ஆண்டவருக்காக, இவருக்குள்ளாக இல்லை, ஆண்டவருக்காக 2 ஆத்மா. ஒரு ஆத்மா கொண்டாந்தா பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். ஒன்றுமே கொண்டாடலன்னா பரலோகத்துக்கு ஒன்று அப்படியே பார்ப்பாங்க. ஏண்டா 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 இவருக்கு ஆசீர்வாதம், ஏண்டா இவருக்கு புது வீடு, ஏண்டா இவருக்கு புது காரு, ஏண்டா ஒரு ஆத்மாவது கொண்டாட மாட்டாங்களா? ஒருத்தருக்காக சுகம் கொடுக்க மாட்டாங்களா? ஒருத்தருக்காக சுகம் கொடுக்க மாட்டாங்களா? ஊழியத்தை எடுத்து கட்ட மாட்டாங்களா? அப்போ இன்னைக்கு நான் கட்டுவேன்னு சொல்கிறவங்க 2 ஆத்மா, 3 பேருக்கு சுகம். 3 மாதம் கழிச்சு நான் பெற்றுக்கொள்றதுலேருந்து 15% நான் ட்ரை பண்ணுவேன், நான் முயற்சி எடுப்பேன்னு சொல்கிறவங்க தயவுசெய்து நீங்கள் எழும்புங்க. ஐயா, முயற்சி எடுக்கிறேன்னு யாரும் உங்ககிட்ட போய் செக் பண்ண போகிறதில்ல. நான் முயற்சி எடுக்கிறேன். நான் வளருவேன். சிம்சோன் அழுதுருப்பான்.
ஆண்டவரே, கிதியோனுக்கு 300 பேர் கொடுத்தீங்களே ஆண்டவரே, கிதியோனுக்கு 300 பேர் கொடுத்தீங்களே ஆண்டவரே, எனக்கு ஒரு 3 பேர் கொடுங்க ஆண்டவரே. 3 பேர், 3 பேர், ஒரு 3 பேர். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பிரதர் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் பிரதர், நெக்ஸ்ட் இயர் அடுத்து 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். கையை தூக்குங்க எல்லாரும், சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க. குறைந்தபட்சம் மினிமம் 2 souls. I'll be an achiever. I will be an achiever. I will be an achiever. Trust me, Lord. Trust me, Lord. I will partake. I will participate. I will participate in the great task of building your kingdom. Of building your kingdom. உம்முடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில கர்த்தாவே நான் ஒரு பொறுப்பு. I will, Lord, I will participate. I will partner. I will partner. I will partner. ஆண்டவரே, அதிகமா செய்ய விரும்புகிறேன். I want to do more. I want to do more. I want to do more. Trust me. Trust me. Children, how many of you want to stand up? Kids, you want to stand up for Jesus? How many want to stand up for Jesus? Stand up for Jesus. All of you come forward. Thank you, Lord Jesus. Hallelujah. நன்றி கர்த்தாவே, நன்றி. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சத்தம் போடுங்க. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great, there is no one else like you. There's no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. ஒன்று பண்ணுங்க, நின்றுக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு பக்கத்து கைப்பிடிங்க. 1 நிமிஷம் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அடுத்தவங்க 1 நிமிஷம். ஒருத்தர் கை, பார்ட்னர் வித் சம்படி. 2 நரி தான் போச்சு, 2 நரி. குயிக், டேக் அ பார்ட்னர், டேக் அ பார்ட்னர். கைப்பிடிங்க, சொல்லுங்க டுகெதர். எங்கள் கை இருக்குன்னு தெரியாதா? எல்லாம் அப்படி பார்க்குறீங்க. இதுதான் புளிச்சமாவே புளிச்சிக்கிட்டு டக்குன்னு பிடிங்க. Put your hands out. Anand, Anand, we'll take some pictures. Put your hands out. Kele, Lord, Joseph, a global traveler. நீங்க அங்க ஜெபம் பண்ணுங்க சார், இங்க பார்க்காதீங்க. யாருக்கு ஜெபம் பண்றீங்க? பக்கத்துல உள்ள ஒரு ஜெபம், அவர் மூஞ்ச பாருங்க. என்னையா, look at her. Why can't you look at them? அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணுங்க. Look at them and pray. Yes, it doesn't matter what language. Look at me, a musician, a composer. You will be on television. God has plans. You're a David, a man sitting in high places, a lawyer, a mighty man, a preacher, a healer.
You will have a global ministry. God's going to bless you. A prophetess. சின்ன வயசுலேயே விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் நிறையா பேசுவா. ஆண்டவர் பல்லமையாக பயன்படுத்த போகிறார். வெளிநாடு போவார், பிஸ்னஸ் செய்வார், பெரிய ஆளான இருப்பார். கர்த்தர் பெரியவர். நீ வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸோட பழகுவா. A man sitting in high places. A businessman. A businessman. God's going to use you mightily. Thank you very much. Thank you. Yes, அடுத்தவங்க ஜெபம் பண்ணுங்க. The other person. Pray. You prayed for him? You prayed for him? Right. 1 minute. சொல்லுங்க, ஆண்டவரே, I am a team player. யாரோடையாவது சேர்ந்து பலத்த காரியத்தை செய்ய விரும்புகிறேன். செட் மீ ஆன் அ பிளேஸ். பிளேஸ்னா அக்னிங்க. பீயிங் ஆன் பிளேஸ் இஸ் அக்னி. அந்த அக்னியை நான் சுமப்பேன். ஐயா, 2 பேரை நரகத்துக்கு போகிறது தடுக்கிறது தப்பே கிடையாது. 3 பேருக்கு சுகம் கொடுக்கறது தப்பே கிடையாது. ஊழியத்துக்கு அதிகமாக பெற்றுக்கொள்கிறவங்க பெற்றுக்கொண்ட பிறகு கொடுங்க. கர்த்தர் பெரியவர், உங்களோட ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. ஒரே நிமிஷம் அப்படி நிற்போம். அதை ஆண்டவர் ஏவுனபடியால் இதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, பட் ஐ வாண்ட் டு டூ இட். நாவியில் எனக்கு என் மனைவிக்கு ஒரு காரியம் ஆண்டவர் பேசின ஒரு காரியம்னா, எஸ் இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை, ஆனால் நான் பண்ண போகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்காக தனியாக ஒரு ஆஃபரிங் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, நீங்கள் கொண்டு வந்தீங்களா இல்லையான்னு தெரியாது, பட் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவினார்னா, ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஸ்பெஷல் ஆஃபரிங் ஜஸ்ட் டு பிளஸ் த மேன் ஆஃப் காட். நான் என் வாழ்க்கையில் நம்புகிறேன், எங்கேருந்து நான் நன்மையை பெற்றுக்கொள்ளுக்கணும் எனக்கு விதைக்க தெரியணும். ஆமென். நான் சொல்லுகிறேன், அண்ணன் பேசின எந்த காரியமே நாங்கள் 2 பேரும் அதை பற்றி எதுவுமே பேசுனதில்லை. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் சபைக்கு தேவையான வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். உன்னே ஒன்று தான் தெரியும், அவர் அந்த யுக்ரைன் காரியத்தை பற்றி பேசும்போது என் இருதயம் இட் வாஸ் சேலஞ்ச். 60லேருந்து 70 வயசு, 60 தாண்டி 70 கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷன் ஆண்டவருக்காக இவ்வளோ ஓடும் போது, சபையே நீயும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சபையே, வாட் ஆர் யூ டூயிங்? இட்ஸ் அ சேலஞ்ச். நான் சொல்லுகிறேன், சும்மா அந்த காருக்கு, பங்களாக்கு, குப்பைக்கு நீ மண்ணுக்குள்ளே போனால் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸ்டாப் ப்ரேயிங் ஃபார் லேம் திங்ஸ். குப்பையான காரியங்களுக்காக செபிச்சுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, மோதிக்கிட்டு அதெல்லாம் கர்த்தர் செய்வார். அவர் தீமை செய்கிற தேவன், அவர் நன்மை செய்கிற தகப்பன் அவர். ஆனால் நீ ஆண்டவருக்காக நின்று ஓடும் போது உன் பிள்ளைகளது நன்மையை பார்ப்பார்கள். ஆமென். நான் இந்த பாடலை பாடும் போது ஐ வாண்ட் ஆண்டவர் ஏவுனவர்கள், இந்த ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆஃபரிங் பேக் வரும். ஐ வாண்ட் டு புட் அ சீட். ஓகே, நாட் எவ்ரிபடி. ஆண்டவர் உங்களோட பேசினார்னா அந்த விதைங்க. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாற்றும் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானேன். யெகோவா ஷம்மா என்னோட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்லுவாம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் அப்பா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. You're more than enough. You're more than enough. You're more than enough
ஆமேன் தான் சொல்ல முடியும். ஒருவேளை எங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர் நல்லா இருக்கிறாருன்னா, அதுக்கு ஒரு காரியம் நான் சொல்கிறேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு சந்ததி ஆண்டவருக்காக ஓட தெரிஞ்சது, அதோடைய அறுவடையை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். நாங்கள் ஏன் ஓடுறோன்னா, என் பிள்ளை நல்லா இருக்கணும். அப்படியே என்ன சொல்லுகிறேன், why am I looking good or why am I having a decent life is not because what I am, is because of a generation learned to serve God. And why am I serving God is because my children have to see the goodness of God upon them. அப்படியே என்ன சொல்லுகிறேன், கர்த்தருக்காக ஓட கற்றுக்கொள்ளுங்க, உங்க பிள்ளைகள் நன்மையை பார்ப்பார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், இது ஏதோ ஊழியக்காரர்கள் பணத்திலையோ இல்லைன்னா காணிக்கைகளை வளரலைங்க. சத்தியமாக சொல்கிறேன், கர்த்தருடைய நன்மைகள் தான் பிள்ளைகளின் பிள்ளைகளை சந்திக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு, ஆண்டவரே உயிர் உள்ள நாள் வரைக்கும் ஓட வைங்க. ஏன்னா என் பிள்ளை பார்க்க வேண்டிய ஒரே நன்மை அதை தான். She has to learn how to run for Jesus. என் பிள்ளைக்கு நான் காசு கொடுத்தா காலி பண்ணிடுவாங்க, சொத்து கொடுத்தா வித்துறான். ஆனா இயேசு அவளை விட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கூட இருந்து நடத்தி அவர் நன்மையை பார்க்கும் வரைக்கும் கைவிட மாட்டார். உங்களுக்கு அதே சவாலை தான் சொல்லுகிறேன். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிங்க சபையே. உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைகளின் சுக வாழ்வை நீ பார்ப்பாய். அது துளிர்க்கும், உன் சாபங்கள் உடையும், உன் கட்டுகள் மாறும். தேவன் உன்னை எழுப்பி பிரகாசிக்க வல்லவராயிருக்கிறார். குறைகளை பார்க்காதீங்க, குறைகளை பார்க்காதீங்க, உங்களுடைய தேவைகளை பார்க்காதீங்க. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்க. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன், இந்த நாட்களில் ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறேன், ஊழியத்தில் ஒரு பங்கா ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னையும் நம்பி தான் இன்றைக்கி இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறீங்க. என்னை நம்பலைன்னா இந்த வார்த்தை எங்களோட நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. எங்களை எதிர்பார்க்குறீங்க, இன்னும் ஆசைப்படுகிறீங்க. எங்கள் மேலே வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைக்காக நன்றி, எங்கள் மேலே வச்சிருக்கிற இந்த ஆசைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நாங்க பெர்ஃபெக்ட் இல்ல, பலவீனமான பாத்திரங்கள் ஆண்டவரே, நாங்க உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் தான். ஆனா எங்களை நீங்க உபயோகப்படுத்துங்க. எங்களை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும் தெரியாது, ஆனா நீங்க எங்களை வச்சு என்ன செய்யணுமோ எங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்வீராக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்து செய்வீராக. எங்களுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய பலத்தினால் எங்களை செயல்படுத்துவீராக ஜெபிக்கிறேன். காலை வேளை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையும் குறைவு விடாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கையில் நீரே போதுமானவராய் இருந்து தேவைகளை சந்தித்து வழிந்தோடுகிற பாத்திரங்களாய் எழும்புவீராக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. எல்லாருடைய வாழ்க்கையில பரிபூர்ண பாதுகாப்பு வெளிப்படட்டும். பரிபூர்ண பாதுகாப்பு, பரிபூர்ண செழிப்பு, பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய வழி நடத்துதல் உங்களோட இருந்து அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வைப்பாராக. ஆமென், ஆமென். நான் என்ன சொல்லுகிறேன், உங்கள் சம்பாத்தியம் மாத கடைசியில் காலியாகும். ஆனால் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் அது ஆசீர்வாதமாய் சந்ததியை தேடி ஓடும்.